வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சேனல் ஒன்று போட்டிருந்தோம். இந்த சேனலில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 23,913 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு. இந்த இடத்துல ஒரு பையிங் வாய்ப்பு இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு கீழே போனால் தான் மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே தான் பையிங் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேயும் செல்லிங் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்த இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடம் எதிர்பார்த்தோம், அது இங்கேயே எடுத்துகிட்டு அதுக்கு காரணம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிரேக் பண்ணாங்க. இந்த சேனலில் பிரேக் பண்ணாங்க. இந்த சேனல் பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சடனாக இந்த இடத்துக்கு நான் போயிருந்து எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணிலேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்குமே கிட்டத்தட்ட சைட்வேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டிலாம் சொல்லி தான் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்குது. இந்த இடம் செல்லிங் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் ஃபுல்லாக செல்லிங், அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செல்லிங் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டுக்கு வரல. ஆனால் அதுலேருந்து மார்க்கெட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,167 சப்போர்ட் எடுத்துச்சு. நம்மளோட சப்போர்ட் என்ன கொடுத்தோம்னா 52,000 கொடுத்தோம். ஆனால் இந்த இடம் காரணம் அங்கே சேனலை, அதாவது நிஃப்டியில் அந்த நம்ம கொடுத்த ஒரு சேனலை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அங்கேயும் சப்போர்ட் எடுத்தனால தான் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துலேயே சப்போர்ட் எடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்துட்டு தான் சப்போர்ட் எடுத்து இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டு கீழேயும் போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டு மேலேயும் போல் மார்க்கெட் இதிலே சைடுவேஸ்லேயே இன்றைக்கி ஃபுல் சைடுவேஸ் அப்படி ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. மார்க்கெட் பெரிய மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கூட 100 பாயிண்ட்டோட கொடுக்கல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 600 to 500 to 600 இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம் என்ன மூமெண்ட்ஸ் இருக்குன்ட்டுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கேண்டிலோட இன்சைடில் தான் மார்க்கெட் முடிஞ்சிட்டாங்க. இந்த லோவும் பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணல. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இன்சைட் கேண்டில் தான் போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு நியூட்ரல் கேண்டில். அதாவது இது மேலே பிரேக் பண்ணியிருந்தால் கூட பையிங் சொல்லலாம், கீழே பிரேக் பண்ணியிருந்தாலும் செல்லிங் சொல்லலாம். அது அந்தமாதிரி போடல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்சைட் கேண்டில் தான் போட்டுருக்காங்க. டே கேண்டில் செட்டப் படி நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. சரி ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் நாளையோட மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,105 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,036, அதுக்கடுத்து 23,985, அதுக்கடுத்து 23,913, அதுக்கடுத்து 23,805 அப்படி இருக்கும். அதை போல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இப்போ போனால் ஆல் டைம் ஹை 24,174, அதுக்கடுத்து 24,200 அப்படிங்கிறது இந்த ரவுண்ட் ஃபிகருக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ரவுண்ட் ஃபிகர் தான் 24,300, 24,400. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,200 அதை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த அதாவது 24 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு அந்த 24,200 போகாமோட விழுகலாம். இல்லை இந்த ரவுண்ட் 24,200 பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது அதே சமயத்தில் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருந்து பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சைட்வேஸ்னாலும் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்ச் இருக்கும். இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படி மூவ் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த 23,985 இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இறங்கினுச்சுன்னா மார்க்கெட் பார்த்து 23,805 வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்து பிரேக் பண்ணும் பட்சத்தில், அதாவது 3வது சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இறங்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சைட்வேஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கேன். அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் அப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே போகிறது வாய்ப்புனா மேலே இங்கே தொட்டால் நம்ம பையிங் வாய்ப்புன்னு இந்த இடத்துல கொடுக்கலாம். செல்லிங் வாய்ப்புனா இதுக்கு கீழே, அதாவது தேர்ட் சப்போர்ட்டு கீழே இருக்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு செல்லிங்குமே நம்ம வந்து எல்லோ ஜோனாக போகிறது பெஸ்ட். இந்த இடத்த ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோ ஜோனாக போட்டிருக்கேன். இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஒரு செல்லிங்கே நான் போடுறேன். இந்த இடங்கள் அதாவது இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்தது மேலே போகிற வாய்ப்பு இருக்கும். அது நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்து ஒருவேளை நாளைக்கு கேப் அப் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ண முடியலனாலும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும்.
அப்படி ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. அதாவது 24,035க்கும் 24,176 150 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த மார்க்கெட் இந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம், நேற்றோட கேண்டில் லோவை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இது செல்லிங்கான இண்டிகேட்டர் தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கிளியராக செல்லிங்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டால் தெரியும் உங்களுக்கு, டேயில் போட்டு காட்டுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு மார்க்கெட் விழுக வாய்ப்பு. இந்த ட்ரெண்ட் லைனை தொட்ட பிறகு இது பிரேக் பண்ணாமல் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த தொட்டோன்னா அடுத்து இறங்க நாளைய பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 52,700 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டுட்டு இறங்க தான் வாய்ப்பு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லிங்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது டே கேண்டில் பார்க்குறப்ப. இப்போ நான் 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 52,625 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 52,820 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா 53,180 அப்படிங்கிறது அது வந்து கடைசியாக பண்ண ஆல் டைம் ஹை. அதுக்கடுத்து 53,500 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 54,000 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து சப்போர்ட்னு பார்த்தோம்னா 52,373 52,276 அடுத்தடுத்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,166 அதுக்கடுத்து 51,957 அதுக்கடுத்து 51,686. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம டேயில் போட்டோம், இது 15 மினிட்ஸில் ஓடி போடுறோம். அதை இப்போ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 52,820 அப்படிங்கிறது செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதை இந்த ட்ரெண்ட் லைனையும் இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 52,820 மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 53,180 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் பிரேக் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான். இந்த இடமும் பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுது. ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல எல்லோ ஜோன் போடுற மாதிரி தான் இருக்குது. நான் அதை போட்டுறேன். இது கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது எல்லோ ஜோனை பொறுத்தளவுக்கு. அதாவது அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில 52,373க்கும் 52,276க்குள்ளே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பையிங் வாய்ப்பு தான் இந்த இடத்துல அதிகம். ஒன்று இந்த இடம் டபுள் பாட்டமாக எடுத்து கூட போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் செல்லிங்னு பார்த்தோம்னா மார்க்கெட் எப்போ இறங்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 52,166 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லா ஜோனுக்கும் அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூமெண்ட்ஸில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம இது வரைக்கும் தான் செல்லிங் கொடுக்கலாம், அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்ம செல்லிங் எதிர்பார்க்கலாம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அடுத்தடுத்து புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன மாதிரி ஓப்பன் ஆகுது அதை வச்சு சொல்ல முடியும். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,820க்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண இந்த இடத்துல ஓப்பன் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் அடுத்து வெரி புல்லிஸாக மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் சைட்வேஸ் இருக்கிற வாய்ப்பு. அப்படி நிஃப்டியில் நம்ம சைட்வேஸ் தான் சொல்லியிருக்கோம். ரெண்டுமே சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா இப்போ இது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா செல்லிங் வாய்ப்பு இருக்க மாதிரியும் இல்லை, பையிங் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. ஆனால் சைட்வேஸ்க்கான செட்டப் மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. நம்ம இந்த நாளைக்கு எக்ஸ்பைரி ஃபின் நிஃப்டி அதை கொஞ்சம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட ஃபீச்சர் சார்ட் வச்சுருக்கேன். ஃபீச்சர் சார்ட்டில் டே கேண்டில் வச்சுருக்கு. இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா இப்போ நிஃப்டியில் வந்து இன்சைட் கேண்டில் இருந்துச்சு, பேங்க் நிஃப்டியில் வந்து கீழே மட்டும் பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேண்டில் கீழேயும் பிரேக் பண்ணியிருக்காங்க, மேலேயும் பிரேக் பண்ணியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் ரேஞ்சு தான் வழக்கம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கா வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,729 23,789 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,823. அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 23,676 23,640 அதுக்கடுத்து 23,595 அதுக்கடுத்து 23,491. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு. இந்த இடம் பையிங் ஏரியா வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அதே இதுவும் கிட்டத்தட்ட சைட்வேஸ் ரேஞ்சில் தான் இருக்க மாதிரி, அதாவது ரொம்பவும் கீழேயும் போகிற மாதிரி தெரில மார்க்கெட், மேலேயும் போகிற மாதிரி தெரில மார்க்கெட். ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சைட்வேஸ் இருக்கிற வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. அதை போல் பார்த்திங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா செல்லிங் இருக்க வாய்ப்பு அதிகம். அது 23,789 செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி பட்சத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவும் ஒரு சைட்வேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிற வாய்ப்பு அதிகம். ஆனால் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா அதிகம் தான். அதாவது 23,600 டு 23,789 கிட்டத்தட்ட 640 டு கிட்ட 140 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பார்த்தா வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு. அது எவ்வளோ தூரம் போகிறதுன்னு அதை நம்ம போடல. அடுத்த ரவுண்ட் ஃபிகராக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ 800 அடுத்து 900, 1000 அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் அதோட வெயிட்டேஜ் ஸ்டாக்கு அதோட கால்குலேஷனில் வச்சு நம்ம பண்ணுவோம். இது வந்து இந்த சார்ட்டில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இதில் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்ல முடியாது. பேங்க் நிஃப்டி அளவுக்கு இது அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. நம்ம இதோட வெயிட்டேஜ் ஸ்டாக் வச்சு பண்ணல, நம்ம இருக்கிற சார்ட்டை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.